வணக்கம். நம்ம சேனலில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த வீடியோவில் 60% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு என்ன என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். அதேபோல் யாரெல்லாம் எத்தனை சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெற முடியும், அதற்கான விதிமுறைகள் என்ன என்பது குறித்து விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு நிதித்துறை வெளியிட்ட அரசாணை எண் 313 தேதி 25/10/2017 படி வயது முதிர்ந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமலில் உள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் ஓய்வூதியர்கள் வயது அதிகரிக்கும் நிலையில் மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் உயர்ந்து வரும் நிலையில் ஓய்வூதியர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். பல ஓய்வூதியர்கள் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் வயது விவரங்கள் முழுமையாக அறியாமல் இருப்பதால் அரசு நிர்ணயம் செய்துள்ள விதிமுறைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். அரசாணையின்படி ஓய்வூதியர் 80 வயது நிறைவடைந்த பிறகு அவருக்கு வழங்கப்படும் அடிப்படை ஓய்வூதியத்தில் கூடுதல் சதவீத உயர்வு வழங்கப்படும். 80 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 81 முதல் 85 வயது வரை 20% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவார். அதற்கு பின்பு 85 வயது நிறைவடைந்தோருக்கு 86 வயது முதல் 90 வயது வரை 30% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 90 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 91 முதல் 95 வயது வரை 40% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவர். 95 வயது நிறைவடைந்த பிறகு 96 வயது முதல் 100 வயது வரையில் 50% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் 100 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 101வது வயதிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் 100% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெறுவார். இந்த உயர்வுகள் ஓய்வூதியர்களின் வாழ்வாதார பாதுகாக்கவும் புதிய வயதில் பொருளாதார சுமையை குறைக்கவும் முக்கிய பங்காற்றுகிறது. இந்த கூடுதல் ஓய்வூதிய உயர்வுகள் தானாகவே வழங்கப்படுவதால் ஓய்வூதியர்கள் தங்களின் வயது பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிறந்த தேதி, ஓய்வூதிய கணக்கு விவரங்கள் மற்றும் அடையாள ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த சலுகைகள் தடையின்றி கிடைக்கும். வயது முதிர்வுடன் மருத்துவ செலவுகள், வாழ்க்கை செலவுகள் மற்றும் தினசரி தேவைகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் பல மூத்த குடிமக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது. தமிழக அரசு வழங்கும் இந்த திட்டம் ஓய்வூதியர்களின் நலனை பாதுகாக்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வயது கூடும்போது அதிகமாக அளவில் ஓய்வூதியம் வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.